அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்குறது டிசிசிபி எக்ஸாம் ஆன்லைன் கிளாஸ் 1 சரிங்களா. நம்முடைய சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஐசி அமைப்பை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லக்கூடியது பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு சரிங்களா. அந்த பன்னாட்டு கூட்டுறவு அமைப்புடைய முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தேசிய கூட்டுறவு ஒன்றியம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா. கூட்டுறவு நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய கூட்டுறவு ஒன்றியம். அதே போல் பன்னாட்டு அளவில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஐசிஏன்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு சரிங்களா. இந்த அமைப்பு முதலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 19/8/1895 காலகட்டங்களில் கூட்டுறவு காங்கிரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பால் இங்கிலாந்து நாட்டில் தொடங்குறாங்க சரிங்களா. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டன் மாநகரத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த அமைப்பு என்பது தொடங்கப்படுகிறது. உலகில் தொடங்கப்பட்ட பழமையான அமைப்புகளில் இந்த அமைப்பும் ஒரு அமைப்பு தான் சரிங்களா. இது ஒரு அரசு சாரா அமைப்பு. இந்த அமைப்புடைய முக்கிய செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கூட்டுறவு கொள்கை மற்றும் தத்துவம் இந்த ரெண்டையும் உலகம் முழுவதும் பரப்புவது தான் இந்த அமைப்புடைய முக்கிய செயல்பாடு. இந்த அமைப்புடைய தலைமையகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1982 சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா நகரிற்கு மாற்றப்படுகிறது. பின்னர் ஜெனீவா நகரத்திலிருந்து 2013 பெல்ஜியம் நாட்டிற்கு மாற்றுறாங்க. தற்பொழுது இந்த அமைப்புடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பெல்ஜியத்தில் தான் இருக்குது சரிங்களா. இந்த அமைப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்சமயம் ஒரு 112 நாடுகளை சார்ந்த 318 தேசிய கூட்டுறவு அமைப்புகள் இந்த அமைப்பில் தற்பொழுது உறுப்பினராக இருக்குது. உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கூட்டுறவு வீட்டு வசதி இணையம், விற்பனை இணையம், நுகர்வோர் கூட்டுறவு இணையம் இது போல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பூரா இந்த அமைப்பில் உறுப்பினராக இருப்பாங்க சரிங்களா. இந்த அமைப்புக்கு மொத்தம் 4 பிராந்திய அலுவலகங்கள் இருக்குது. அதன் வாயிலாக தான் இது தன்னுடைய செயல்பாட்டுகளை செய்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவில் ஒரு பிராந்திய அலுவலகம் ஒன்று இருக்குது, ஆப்பிரிக்காவில் ஒன்று இருக்குது, அமெரிக்காவில் ஒன்று இருக்குது, ஆசிய பசிபிக் இதற்கான பிராந்திய அலுவலகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குது சரிங்களா. இந்த பிராந்திய அலுவலகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1960 காலகட்டங்களில் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தான் திறந்து வைத்திருப்பார் சரிங்களா. இந்த அமைப்புடைய முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது டோம் பாலினி கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தான் 2009 காலகட்டங்களில் பதவியேற்றிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து தற்பொழுது ஐசிஏ அமைப்புடைய தலைவராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏரியல் என்ரி கார்கோன்னு சொல்லக்கூடிய நபர் தான் தற்பொழுது தலைவராக இருக்கிறாங்க. இந்த ஐசிஏ அமைப்பில் மொத்தம் 8 துறைகள் இருக்குது சரிங்களா. வங்கியல், காப்பீடு, தொழில், கைவினை மற்றும் சேவைகள், வேளாண்மை, வீட்டு வசதி, மீன்வளம், சுற்றுலா, சுகாதாரம்னு சொல்லி 8 துறைகள் இருக்குது சரிங்களா. இது தொடர்பான நிறுவனங்களும் பின்னால் தொடங்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வதேச கூட்டுறவு வங்கி சங்கம்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் அசோசியேஷன் ICPA இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா 1922 காலகட்டங்களில் ஐசிஏ அமைப்பால் தொடங்கப்பட்டது. அதற்கப்புறம் சர்வதேச கூட்டுறவு மற்றும் பரஸ்பர காப்பீட்டு கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் மியூச்சுவல் இன்சூரன்ஸ் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய ICMIF இந்த அமைப்பு 1922 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டது. தொழில்துறை மற்றும் சேவை கூட்டுறவு அமைப்புன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் இது 1947 இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. சர்வதேச கூட்டுறவு வேளாண்மை அமைப்புன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ICAO இந்த அமைப்பு 1951 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டது. சர்வதேச சர்வதேச கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் 1952 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டது சரிங்களா. இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொள்கை மறுசீரமைப்பு குழு சரிங்களா. முதல் கொள்கை மறுசீரமைப்பு குழு எப்போ ஐசிஏ அமைப்பால் அமைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் 1934 சரிங்களா. இவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறது 1937 சரிங்களா.
ஸோ இந்த குழு வந்து என்ன பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ராக்டெல் முன்னோடிகளுடைய கொள்கையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று முக்கியத்துவமான கோட்பாடு, முக்கியத்துவம் குறைந்த கோட்பாடு அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து முக்கியத்துவமான கோட்பாடு அப்படின்னு சொல்லும்போது அனைவரும் உறுப்பினராகலாம், மக்களாட்சி, பங்குத்தொகைக்கு ஏற்ப வட்டி, நியாயமான அடிப்படையில் லாப பகிர்வுன்னு சொல்லி ஒரு 4 கோட்பாடுகளை முக்கியத்துவமான கோட்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ முக்கியத்துவம் குறைந்த கோட்பாடு அப்படின்னு சொல்லி அரசியல் மற்றும் மதசார்பின்மை, ரொக்க வியாபாரம், கூட்டுறவு, கல்வி. ஸோ 2ஆக நம்மளுக்கு வந்து இந்த 1934 கொள்கை மறுசீரமைப்பு குழு வந்து தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து 1966 வந்து 2வது கொள்கை மறுசீரமைப்பு குழு. ஸோ இது வந்து யாருடைய தலைமையில் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், டிஜி கார்வே தலைமையில் வந்து இந்த குழு உருவாக்குறாங்க. ஸோ குழு வந்து உருவாக்கப்பட்டது 64. சரிங்களா? இவங்க அறிக்கை சமர்ப்பித்தது 1966. சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த முக்கியத்துவமான கோட்பாடு, முக்கியத்துவம் குறைந்த கோட்பாடு என்ற வகைப்பாடு நீக்கப்பட்டது. அதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த முக்கியத்துவம் குறைந்த கோட்பாட்டில் முதல் 2 கோட்பாட்டை மாத்திரம் நீக்கிட்டு ஏனைய 5 கொள்கையும் ஏற்கப்பட்டது. புதிதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு என்ற புதிய கொள்கையும் இங்கு சேர்க்கப்பட்டது. ஸோ இதை சேர்த்து மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கொள்கை வந்து இவங்க வந்து தன்னுடைய பரிந்துரைகளை குறிப்பிடுறாங்க. ஸோ அனைவரும் உறுப்பினராகலாம், மக்களாட்சி, பங்குத்தொகைக்கு ஏற்ப வட்டி, நியாயமான அடிப்படையில் லாப பகிர்வு, கூட்டுறவு கல்வி, கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவுன்னு சொல்லி 6 கொள்கைகளை இவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3வது கூட்டுறவு கொள்கை மறுசீரமைப்பு 1995. சரிங்களா? அந்த 1995 காலகட்டங்களில் தான் ஐசிஏ அமைப்பு தன்னுடைய 100ஆண்டு விழாவையும் கொண்டாடுதாங்க. இந்த 100ஆண்டு விழா எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து நாட்டில் உள்ள மான்செஸ்டர் நகரத்தில் தான் கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து மீண்டும் இந்த கொள்கை மறுசீரமைக்கப்பட்டது. ஸோ மறுசீரமைக்கப்பட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7வது கொள்கையாக சமூகத்தின் மீது நலன் அல்லது சமுதாய நலனின் ஈடுபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கை 7வது கொள்கையாக சேர்க்கப்படுது. சரிங்களா? ஸோ மொத்தமாக கூட்டுறவு கொள்கை அப்படின்னு சொன்னாலே மொத்தம் 7 கொள்கைகள். சரிங்களா? தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினராகுதல், ஜனநாயக முறையில் நிர்வாகம், உறுப்பினர்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு, சுயாட்சியும் சுதந்திரமும், கூட்டுறவு கல்வி, பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு, கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு, சமுதாய நலனின் ஈடுபாடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கூட்டுறவு தொடர்புடைய இதர முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஐசிஏ அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் சனிக்கிழமையே சர்வதேச கூட்டுறவு நாளாக கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது 1923 இந்த சர்வதேச கூட்டுறவு நாள் என்பது ஐசிஏ அமைப்பால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஸோ 2009 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐநா சபை வந்து 2012ஆம் ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் கூட்டுறவு வார விழா என்பது நவம்பர் 14 முதல் 20 வரையில் கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ தற்பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்பொழுது ஐசிஏ அமைப்புடைய மாநாடு இந்தியாவில் டெல்லியில் நடைபெற இருக்குது. சரிங்களா? ஸோ நவம்பர் 25 முதல் 30 வரையிலும் டெல்லியில் ஐசிஏ அமைப்புக்கான மாநாடு என்பது நடைபெற இருக்குது. ஸோ இதற்கான கருப்பொருள் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கூட்டுறவுகள் அனைவருக்கும் செழிப்பை கட்டியெழுப்புகின்றன என்பது இதோடைய கருப்பொருளாக இருக்குது. ஸோ மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிக்கப்படவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கொடி சின்னம் பத்திரிகை இதை பற்றி பார்க்கலாம். ஸோ 1921 காலகட்டங்களில் கூட்டுறவு கொடியை வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்த சார்லஸ் கடை சொல்லக்கூடிய ஒரு கூட்டுறவு முன்னோடி உருவாக்குறாங்க. இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா 1925 காலகட்டங்களில் ஐசிஏ அமைப்பால் ஏற்கப்படுகிறது. ஸோ நம்ம கூட்டுறவு கொடியில் மொத்தம் 7 வண்ணங்கள் உள்ளது. சரிங்களா? 7 வண்ணங்கள் உள்ளது. ஸோ இந்த 7 வண்ணங்கள் எந்தெந்த பண்பை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிவப்பு நிறம் உற்சாகம் ஊக்கம், ஆரஞ்சு நிறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உதவி கடமை, மஞ்சள் நிறம் இளமை மகிழ்ச்சி, பச்சை நிறம் உயர்வு அன்பு, நீல நிறம் அழகு ஒற்றுமை, கருநிலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீல நிறம் வந்து சுதந்திரம் வெற்றி, ஊதா நிறம் நேர்மை நீதின்னு சொல்லக்கூடிய பண்புகளை குறிக்கிறது.
ஸோ நம்முடைய கூட்டுறவு சின்னம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இணைந்த கைகள். ஸோ ஐசிஐ அமைப்பு தன்னுடைய லோகோவை வந்து இந்த கோப்புன்னு சொல்லக்கூடிய லோகோ வந்து 2014 காலகட்டங்களில் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஐசிஐ அமைப்புடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையை பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு வணிக தொகுப்புன்னு சொல்லக்கூடியது அதோடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை. சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படிக்க யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை தொடர்ந்து சாப்டரில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ்நாட்டை சார்ந்த கூட்டுறவு முன்னோடிகள், அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டு கூட்டுறவு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சிலபஸ் வைஸாகவே வீடியோ பார்ப்போம். ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.